ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தருமபுரி மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இந்த சம்பவத்தில் ஒரு வாலிபர் சுடுகாட்டில் மோதிரத்தை தொலைத்து அதை தேடுவதற்காக சென்று அதன் பிறகு நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கீங்க, அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2022 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது பாஸ்கரன் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2022 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய பாஸ்கரன் இருக்கார் இல்லையா, இவருடைய வயது தோராயமாக ஒரு 24 இருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொன்னா அப்பா அம்மா, இந்த பாஸ்கரன் இவருக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காருங்க. அவருக்கு திருமணமாகி மனைவி குழந்தைகளோட கூட்டு குடும்பமாக தாங்க இருந்திருக்காங்க. இவருக்கு இன்னொரு தங்கச்சி இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் வந்து சிந்து பைரவிங்க. அந்த சூழ்நிலையில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய பாஸ்கரன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து EEE தாங்க படித்து முடிச்சிருந்திருக்கிறாரு. ஆனாலுமே இவர் படித்திருக்கக்கூடிய அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கவே இல்லை. அதனால எப்பயும் போல வீட்டில் தாங்க சும்மா சாப்பிட்றது படுத்து தூங்குறதுமா இருந்திருக்கிறாரு. இந்த காட்சி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்த இவங்களுடைய அண்ணன் வந்து என்ன நினச்சிருக்கிறாருன்னா, நம்மளுடைய கடையிலேயே இவனை வந்து வேலைக்கு சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்கிறாரு. ஆமாங்க, இவருடைய அண்ணனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக பெயிண்டிங் ஷாப் மற்றும் பேர் பார்ட்ஸ் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க ஒரு ஸ்டோர் நடத்திட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் இவங்களுடைய அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இவங்களுடைய மனைவி கிட்டையும் சொல்லிட்டு இவங்களுடைய தம்பியை வந்து கூப்பிட்டுருக்காருங்க இவருடைய கடையை பார்த்துக்கிற மாதிரி. அப்படி கூப்பிடும் பொழுது இவருடைய தம்பி வந்து நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆரம்பத்தில் அடம் முடிச்சிருந்திருக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு இவங்களுடைய அம்மாவும் இவங்களுடைய அண்ணியும் கண்டுமணிக்கு திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. இப்படியே உன்னுடைய அண்ணனுடைய உழைப்பிலே வரக்கூடிய காசை வச்சு தான் நீ சாப்பிட்டுட்டு இருக்கிற, இந்த குடும்பமே ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க குத்தி குத்தி காட்டிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய அண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த பாஸ்கரன் மேலே கோபம்லாம் கிடையாதுங்க. இப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த பையன் திருந்துவோம் அப்படின்றதுக்காக தாங்க இந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி திட்ட சொன்னதே இந்த பாஸ்கரனுடைய அம்மா தாங்க. இந்த பாஸ்கரனுடைய அம்மா இருக்காங்க, இவங்களுடைய அப்பா வந்து கொஞ்சம் வெளியூர்ல தாங்க தங்கி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. குறிப்பிட்டு சொன்னா அவருக்கு 2 திருமணம். அதனால இன்னொரு மனைவியை பார்க்கறதுக்காக அடிக்கடி அவங்களுடைய வெளியூருக்கே போயிட்டே இருந்திருப்பாருங்க. அதனால இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து வலுக்கட்டாயமா நீ போயாகணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வேற வழியே இல்லாமல் நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கல. அது வரைக்கும் தன்னுடைய அண்ணனுடைய கடையிலேயே ஸ்டோர்ஸ்லேயே நம்ம போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவர் போய் அந்த ஸ்டோர்லேயே போய் ஜாயின் பண்ணுறாருங்க. அந்த கடையில் பொறுத்த வரைக்கும் இவருக்கு பெருசாக எந்த ஒரு வேலையுமே கிடையாது. அங்கே வரக்கூடிய கஸ்டமர்கள் வந்து எவ்வளோக்கு வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கால்குலேட்டர் பண்ணி அது கணக்கை முடிச்சு அனுப்பிச்சு விட்றதாங்க. அதாவது அந்த பேலன்ஸ் வந்து கொடுக்குறதாங்க வாங்குறதாங்க இவருடைய வேலையே. அதனால அந்த வேலை வந்து இவருக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிருந்திருக்குது, ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்குது. இந்த வேலைக்கு நம்ம இத்தனை நாள் சோம்பேறித்தனம் பட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த பாஸ்கரனுடைய அண்ணன் கடை இருக்கு இல்லையா, அந்த கடையிலே இவரோட வயதில் இருக்கக்கூடிய பிரகாஷ் அப்படின்ற ஒரு அறிமுகமாகறாருங்க. அந்த பிரகாஷ் அப்படின்ற வாலிபர் வந்து இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவர் தான். அதாவது இந்த பிரகாஷுக்குமே இந்த பாஸ்கரனுக்குமே ஒரே வயசு தாங்க ஆகுது. இருந்தாலுமே ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே இந்த இருவரும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க, ஆனால் பேசினதே கிடையாது. இப்படி இந்த பாஸ்கரன் இவங்களுடைய அண்ணனுடைய கடையில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட சில நாட்கள்லேயே இந்த பிரகாஷும் நெருங்கிய நண்பராக மாற ஆரம்பிச்சிருக்காருங்க. அதன் பிறகு இவங்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை சண்டே லீவ் விட்டுருவாங்க இல்லையா, அந்த சமயத்தில் புறமே தேட்டரில் போய் படம் பார்ப்பது அல்லது பூங்காக்கு போகிறது, அந்த மாதிரி தாங்க இவங்களுடைய நேரத்தை செலவழிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க தோராயமாக ஒரு நாள் திடீர்னு இந்த பிரகாஷ் வந்து வேலைக்கே வரவே இல்லை. என்னாச்சு, காலையில் ஒரு 10 மணி ஆயிடுச்சு, எப்பயுமே 9 மணிக்கு வந்துருவானே, இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய நண்பர் பாஸ்கரன் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் இந்த பாஸ்கரனுடைய அண்ணனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் காலை அட்டன் பண்ணி கேட்கும் பொழுது அவருடைய முகமே குப்புன்னு வேர்த்தச்சுங்க, வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய பிரகாஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு திடீர்னு தவறி போயிட்டார் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு செய்தி தேடி வருது. உடனே அப்படியான்னு கேட்டுட்டு அந்த ஃபோன் காலை வச்சுட்டு இவருடைய நண்பர்கிட்டையும் அங்கே மீதி வேலை பார்க்கக்கூடிய நபர்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அன்றைய பொழுதுபுறமே உங்களுடைய கடைக்கு லீவ் விட்டுலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பாஸ்கரனுடைய அண்ணன் முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி கடைக்கு விடுமுறை
விடுமுறை எடுத்துட்டு அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்த துக்கம் நடந்த அந்த வீட்டுக்கே போகிறாங்க. அதாவது இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் தான் அவருமே வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த பிரகாஷோடைய துக்கம் நடந்த வீட்டுக்கே போனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தாங்க இந்த பாஸ்கரனுடைய அண்ணன் இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு அந்த பிரகாஷை சந்திச்சு, நீ எதுக்குமே கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அவருக்கு தேவையான செலவுக்கு உண்டான பணத்தை வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டு இவருடைய தம்பி இருக்கார் இல்லையா பாஸ்கரன், அவர் கூப்பிட்டு, நான் கிளம்புறேன்டா, எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால அவனுக்கு வந்து எல்லா காரியம் முடிகிற வரைக்கும் கூடயே இருந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு கிளம்புறாருங்க. அதே சமயத்தில் அந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய மீதமுள்ள நண்பர்கள் பூரா வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒருத்தரா அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி எல்லாருமே கிளம்பினாலுமே தன்னுடைய நண்பன் வந்து பரிதாபத்தோடு இருக்கிறான். அவனுக்கு வந்து பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் நம்ம தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க, அந்த காரியம் முடிகிற வரைக்கும் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க காத்துட்டு இருந்திருக்கிறாரு. அங்கே நடந்திருக்கக்கூடிய அந்த துக்கம் நடந்த அந்த வீட்டில் அந்த பிரகாஷோடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய சடத்தை வந்து மாலை தோராயமாக ஒரு 6 மணிக்கு தாங்க சுடுகாட்டு கொண்டு போகிறதாகவே வழக்கமாக இருந்திருக்குது. அதனால தாங்க மாலை தோராயமாக ஒரு 5:30 மணி வரைக்கும் இவர் வந்து காத்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் இவங்க உட்காந்துருக்கும் பொழுது தூரத்தில் ஒரு 4-5 நண்பர்கள் வந்து உட்காந்துருக்க மாதிரி தெரியுதுங்க. ஏதோ சரக்கு அடிச்சிருக்க மாதிரி தெரிஞ்சிருக்குது. இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாஸ்கரனுக்கு நம்மளுக்கும் சரக்கு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க தோணி இருக்குது. உடனே இவருடைய நண்பர் பிரகாஷ் வந்து சைலண்டாக ஒரு வருத்தத்தோடு இருந்தாலுமே இவருடைய நண்பர் பார்க்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டாருங்க. என்னடா மாப்பிள்ள, உனக்கு எதுவும் சரக்கு அடிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லடா, என்னைய பற்றி உனக்கே தெரியும், நீயும் சரக்கு அடிக்க மாட்டேன், நானும் அடிக்க மாட்டேன், ஆனால் இன்னைக்கு என்னமோ அடிக்கணும்னு தோணுதுடா, ஏதோ வருத்தமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சரி போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய இவங்களுடைய உறவுக்காரங்கிட்டே ஜாயின் பண்ணி விட்றாரு. அப்படி ஜாயின் பண்ணி விட்டதுக்கு பிறகு இந்த பாஸ்கரனுமே அவங்க கூட சேர்ந்துட்டு சரக்கு அடிக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் பொழுது இவருக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க. ஒரு தடவை கூட சரக்கு அடிச்சதே கிடையாது. அதனால அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உறவுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் கப்பில் ஒரு கோட்டர் எடுத்து அப்படி மொத்தமாக சாத்தியிருக்காங்க. அப்படி மொத்தமாக ஊற்றிட்டு அவங்க வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணலைங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பில் வந்து ஜாயின் பண்ணி சேம் பண்ணி ஊற்றிக்கிறோம் அப்படின்றக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை கவனிக்காத இந்த பாஸ்கரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒருவேளை தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க போல, இப்படி தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இவர் வச்சிருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கப் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மொத்த கோட்டர் சரக்குமே அப்படியே ராவா எடுத்து இவர் வந்து சாத்திக்கிறாருங்க. அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. என்னடா அது, உனக்கு குடிக்கிற பழக்கமே இல்லை அப்படின்ட்டு உன்னுடைய ஃப்ரெண்டு சொன்னான், ஆனால் நீ என்ன அப்படியே ஒரு கோட்டரை ராவா அடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தாங்க இவருக்கே தெரிய வந்திருக்குது, நம்ம வந்து ஒரு கோட்டை முழுமையாக அடிச்சிருக்கோமா அப்படின்ற மாதிரி புரிய வந்திருக்குது. எனக்கு தெரியாதுண்ணா, நான் தெரியாதனமா அடிச்சிட்டேன், எதுவும் பிரச்சனை ஆயிருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் கிடையாது, நீ சைடிஸ் எடுத்து சாப்பிட்டுக்கோ, வெளியாள்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகள் மட்டும் எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த கோட்டு வந்து முழுமையாக இவருடைய உடம்புக்குள்ள போனது பிறகு அந்த போதை வந்து தலைக்கும் புரியல, காலுக்கும் புரியலைங்க. அந்த மாதிரி தாங்க பித்து பிடிச்ச ஒரு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு தள்ளாடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இவருக்கு ஏற்கனவே அடிக்கக்கூடிய அந்த பழக்கம் எதுவுமே இல்லை அப்படின்றனால இது அவருக்கு வந்து புது அனுபவமாக இருந்திருக்குது. அதனால அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலைவேற சுற்றிக்கிட்டு இருக்குதே, ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கிட்டு இங்கிட்டு முட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படியே இருக்கும்போது தாங்க அங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு உறவினர் இருந்திருப்பாருங்க, ஒரு வயசான ஒரு நபர். அந்த நபரை பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க, அவர் ரொம்ப வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் போல. அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்கரன் கிட்டேயே வந்துட்டு நான் உன்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்டா அப்படின்ற மாதிரி தாங்க பக்கத்தில் இருந்துக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தாங்க தெரியுது, அங்கே நிற்கக்கூடிய அந்த வயதான நபர் இவர்கிட்ட எதுக்கு வந்திருக்காரு அப்படின்றது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்கர் வந்து அவருடைய கையில் வந்து 1/2 பவுண்டில் ஒரு தங்க மோதிரம் போட்டிருக்காரு. அந்த தங்க மோதிரத்தை எப்படியாவது இவனுடைய கையிலேருந்து லவட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க பிளான் போட்டு இவர் பக்கத்துலேயே இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்திருக்காரு. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது இவரோட கையை டச் பண்ணுறது, அந்த மோதிரத்தை வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுக்கிறது, இப்படியே ஜாலியாக பேசுகிற மாதிரி தாங்க இந்த வயதான நபர் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. எவ்வளோதான் போதையில் இருந்தாலுமே தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை பறிக்க பார்க்குறாரு அப்படின்றத வந்து இவருக்கு வந்து நோட் பண்ணியிருக்கிறாருங்க. உடனே அவரோட கையில் போட்டிருக்கக்கூடிய அந்த தங்க மோதிரத்தை கழட்டி இவருடைய மேல் பாக்கெட்லேயே போட்டுருக்கிறாரு. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த வயதான நபரை வந்து கழட்டி விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய நண்பர்களோடு சேர்ந்து அந்த சடலத்தை தூக்கிட்டு சுடுகாட்டு போகணும் இல்லையா, அன்றைய மாலை தோராயமாக ஒரு 6 மணிக்கு அந்த சடலத்தை எடுத்துக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்கு போகலாம் அப்படின்னு மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் போயிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சடலத்தை வந்து சுடுகாட்டில் வந்து அடக்கம் பண்ணுவதற்காக தோராயமாக ஒரு 6 மணிக்கு தான் பிடிச்சிருந்தாங்க. ஆனால் நிறைய உறவினர்கள் வந்து இந்த இடத்துக்கு வரதுக்காக லேட் ஆயிடுச்சு அப்படின்றனால இரவு தோராயமாக ஒரு 7 மணி ஆயிடுச்சுங்க இவங்களோட இறுதி சடங்கு, இறுதி ப்ரொசீஜர் எல்லாமே முடிக்கிறதுக்காக. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய சடலத்தை வந்து அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த குழி தோண்டி வச்சிருக்காங்க இல்லையா, 6 அடி குழி, அந்த குழியை தோண்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துல சுற்றி வந்து அவங்களுடைய உறவினர்கள் நிற்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிரகாஷோடைய அப்பாவுடைய சடலத்தை அந்த குழிக்குள்ளே இறக்குறாங்க. அப்படி இறக்குனதுக்கு பிறகு சுற்றி வந்து மண்ணை மூடிடுறாங்க. மூடின பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில உறவினர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது காசு போடணும்னு நினச்சிங்கன்னா காசு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொதுவாக அங்கே வேலை பார்க்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சுடுகாட்டு ஊழியர் மற்றும் அந்த முடியை வந்து சரிச்சு விடுவாங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து காசு கொடுப்பது வழக்கம். அதே மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு உறவினர்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பாஸ்கரன் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம பையில் வச்சுக்கக்கூடிய காசை தான் சில்லற காசை கேட்குறாங்க போல, தூக்கி தூர வீசணும் போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இவருடைய பையிலேருந்து காசை எடுத்து அப்படி சில்லறை அப்படி தூக்கி வீசிருக்கிறாங்க. அப்படி தூக்கி வீசிட்டு அங்கே இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே ஒரு சில கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரகாஷ் வந்து அழுதபடியே இருந்திருக்கிறாருங்க. உடனே இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாஸ்கரனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் நினைக்கிறோம், ஆனால் நான் தன்னுடைய நண்பன் வந்து இப்படி அழுதபடியே இருக்கிறானே, ஒருவேளை சொல்லாமல் கிளம்பலாமா அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் அங்கே நிற்கக்கூடிய இன்னொரு உறவினர் வந்து என்ன சொல்றாருன்னா, கிளம்புறதா இருந்தால் கிளம்புப்பா, சொல்லிட்டு போகக்கூடாது, இது வந்து ஐதீகம்ப்பா, அதனால நீ அப்படியே கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய நண்பன்கிட்டே சொல்லாமல் இவர் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி இவருடைய வீட்டுக்கே வந்து சேர்ந்துருக்கிறாருங்க. அப்படி வீட்டுக்கே வந்துட்டு தலைக்கு குளிச்சுட்டு இவர் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு மாதிரி தாங்க சம்மணங்கள் போட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்படி சாப்பிட உட்காந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் தாங்க இவங்களுடைய அம்மா வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னா அவன் கையில் போட்டிருக்கக்கூடிய தங்க முதலத்தையே காணாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கங்க. அப்படி கேட்கும்பொழுது இவருடைய கையை தடவி பார்த்துட்டு ஆமாம்ல அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய மேல் பாக்கெட்டை வந்து இப்படி டச் பண்ணியிருக்கிறாரு. அதன் பிறகு தாங்க இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. ஐயோ, சில்லற காசை தூக்கி போடும் பொழுது இந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய மோதிரத்தையும் சேர்த்து போட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க இவருக்கு ஞாபகமே வந்திருக்குது. உடனே அந்த மோதிரத்தை வந்து நான் வந்து தூக்கி போட்டேமா தெரியாதனமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இவங்களுடைய அம்மா கண்டமேனிக்கு திட்டுறாங்க. அதே சமயத்தில் இவங்களுடைய அண்ணனும் அண்ணியும் நெருங்கி வந்துட்டாங்க. அவங்க பேசக்கூடிய பேச்சுக்களை இவரால் காது கொடுத்து கேட்கவே முடியல. ஏன்டா நீயே வேலையே இல்லாமல் இத்தனை நாள் வந்து வெட்டியாக சுற்றிட்டு இருந்த, நல்லா இருந்து போடா அப்படின்றக்காக தான் என்னுடைய கடையிலே உன்னை வந்து ஜாயின் பண்ணி விட்டேன், அசால்ட்டா அரப்பவன் மோதிரத்தை கையில் போட்டிருந்த இல்லையா, அதை தொலைக்கிறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காங்க. என்ன நடக்கும் என்ன பிரச்சனைன்றது தெரியாது, அந்த மோதிரம் எங்கே இருந்தாலும் நீ தேடி எடுத்து மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்தா கொண்டு வா, இல்லைன்னா அப்படியே போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க திட்டிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த பாஸ்கரனுடைய அம்மாவுக்கு இந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்திருக்குது. இருந்தாலுமே இவங்களுடைய அண்ணன் வந்து அதட்டின காரணத்தினால அவங்களால எதிர்கேள்வி எதுவுமே கேட்க முடியல. உடனே சேர்றா நீ போய் தேடி பாடுறா, அங்கே தாண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த பாஸ்கரனும் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்கே போறாருங்க. அப்படி சுடுகாட்டுக்கே போயிட்டு அங்கே வந்து சுற்றி முற்றி சல்லடை போட்டு தேடுறாரு. அப்படி இவ்வளோ நேரம் தேடியுமே நம்ம வந்து மோதிரத்தை எங்கே போட்டோன்றதே தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுபடி இருக்கிறாரு. மறுபடியும் ஃபோன் அடிச்சு தன்னுடைய அம்மா கிட்டே விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஃபோன் கால் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணது யாருன்னா இவங்களுடைய அண்ணன் தாங்க. என்னாச்சரா மோதிரம் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்கும்பொழுது இவர் வந்து உளர்னபடியே சொல்லிக்கிறாரு. அப்பயே அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க இவன் வந்து குடிச்சிருக்கான் அப்படின்றது. குடி போதில் தான் நீ வந்து தொலைச்சிருக்கியா, இது வந்து எனக்கு தெரியாம போயிடுச்சு, ஒழுங்கு மரியாதையா அந்த மோதிரத்தை வந்து எடுத்தேன்னா நீ திரும்புவா, இல்லைன்னா அப்படியே போய் நீ செத்து போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க உங்களோட அண்ணன் கண்டமணிக்கு திட்டிட்டு ஃபோன் கால் வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே இந்த பாஸ்கரனுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரில, மறுபடியும் சுடுகாட்டை விட்டு வெளியே வந்துருந்தார் இல்லையா, அதே மாதிரி மீண்டும் சுடுகாட்டுக்குள்ளே போய் அந்த மோதிரத்தை வந்து தேடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க போயிருக்கிறாரு. அப்படி போய் நிற்கும் பொழுது இவருக்கு வந்து பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து எதிர்ப்புறத்தில் ஒரு சமாதி அமைஞ்சிருக்குது. அந்த சமாதி வேற எந்த சமாதியும் கிடையாதுங்க, இவருடைய நண்பர் பிரகாஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பாவா அடக்கம் பண்ண சமாதி தாங்க. அந்த சமாதி மேலேயே யாரோ ஒருத்தர் முதுகுப்புறத்தை மட்டும் காட்டின மாதிரி அப்படியே வந்து உட்கார்ந்தபடி இருந்திருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இவருக்கு இருக்கூடையும் நடுங்கி போயிடுச்சு. இவ்வளோ நேரம் இங்கே தானே நம்ம தேடிட்டு வெளியே போனோம், ஒரு செகண்டில் திரும்பி வந்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்த நிமிஷமே இவருக்கு ஒரு விஷயம் பொறித்தட்ட ஆரம்பிச்சிச்சு. நம்ம மோதிரத்தை தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய குடும்பத்தினரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இங்கே ஒரு நபர் உட்காந்துருக்காருன்னா அவருக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்மளுடைய தங்க மோதிரத்தை இவர் தான் எடுத்து வச்சிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தாங்க இவருக்கு வந்து டவுட் வந்திருக்குது. யோ யார் யா நீ, என்னுடைய தங்க மோதிரத்தை நீ தான் எடுத்தியா அப்படின்னு கேட்கும்பொழுது அங்கே உட்காந்துருக்கக்கூடிய நபர் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. ஆனால் அதற்கு மாறாக அப்படின்ற மாதிரி உரிமிட்டே இருக்காருங்க. ஆனால் அவர் உரிமக்கூடிய சத்தம் வந்து இவருக்கு வந்து ஆமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்குது. ஆமான்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து திரும்பி உட்காந்தபடி இருந்திருப்ப, என்னுடைய மோதிரத்தை நீ திரும்பித்தா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்படி கேட்க கேட்க அங்கே இருக்கக்கூடிய நபர் வந்து உரிமிட்டே தாங்க இருக்கிறாரு, எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை. நானும் பார்த்துட்டே இருக்கேன், மோதிரத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் நீ பாட்டுக்கு பின்னாடி திரும்பி உட்காந்துருக்க, ஆம்பளையா இருந்தால் திரும்பி பாடுறா அப்படின்ற மாதிரி தாங்க கண்டமணிக்க திட்டிருக்கிறாங்க. ஆனாலுமே அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர் வந்து முதுகுப்புறத்துலேருந்து அப்படி டக்குன்னு திரும்பவே இல்லை, அப்படியே தாங்க இருக்கிறாரு. திடீர்னு சடனாக எந்திரிச்சு நிற்கிறாரு. எந்திரிச்சு நிற்கிறத பார்த்த உடனே நம்ம கிட்ட தான் நெருங்கி வர போறாரு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பாஸ்கர் நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த வயதான நபரை பொறுத்த வரைக்கும் திரும்பியே பார்க்காம அப்படியே அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் கிட்டேயே நடந்து போயிட்டு இருந்திருக்கிறாருங்க. சொல்ல சொல்ல நீ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க, நீ போனா மட்டும் உன்னை விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பாஸ்கரன் பின்னோக்கியே நடந்து போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரம் கடந்ததுக்கு பிறகு அந்த வயதான நபர் எங்க போனார்ன்றதே தெரியலங்க, திடீர்னு டிசப்பியர் ஆன மாதிரி தாங்க மறைஞ்சு போயிருக்காரு. இவ்வளவு நேரம் ஒரு முன்னாடி தானே நம்ம போயிட்டு இருந்தோம், திடீர்னு அந்த ஆள் எங்க போயிருப்பாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க பித்து பிடிச்ச மாதிரி அங்கிட்டு தேடி இருக்கிறாரு. அப்படி எவ்வளவு நேரம் தேடியுமே அங்க இருக்கக்கூடிய நபர் எங்க போனாரு என்ன ஆனாருன்றது இவருக்கு வந்து விடை தெரியாத மர்மமா தான் இருந்திருக்குது. ஒருவேளை நம்ம எதுவும் பிரச்சனையில மாட்டிட்டோமோ, அந்த நபர் வந்து ஒரு மோசமான திருடனா இருக்குமோ, ஒருவேளை வேற யாராவது ஒரு ஆளா இருக்குமோ அப்படின்ற மாதிரி
தாங்க கண்டமணிக்கு யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. சரி, இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை வந்து தன்னுடைய நண்பனுடைய வீட்டில் போய் அவங்ககிட்ட சொன்னால் தான் சரியாக வரும். ஏன்னா நம்மளுடைய அண்ணன்கிட்டயோ தன்னுடைய அண்ணிக்கிட்டேயோ சொன்னோம்னா கண்டமணிக்கு திட்டுறாங்க. அதனால் அவங்ககிட்ட சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இவருடைய நண்பர் காரில் பிரகாஷ் அவருடைய வீட்டுக்கே போயிருக்கிறாருங்க. அப்படி வீட்டுக்கு போய் பார்க்குறாருங்க. அவருடைய உறவினர்கள் எல்லாருமே வீட்டு வாசலுக்கு வெளியே தாங்க உட்காந்துருக்குறாங்க. இந்த பிரகாஷோடைய வீடை பொறுத்த வரைக்கும் ஓட்டு வீடு தாங்க. அவங்க ரொம்ப வசதியானவர்களாம் கிடையாது. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. அதனால வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தூங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்றக்காக அங்கே வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் எல்லாமே வெளியே தாங்க உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் பித்து பிடிச்ச மாதிரி இந்த பாஸ்கரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா போதையோடையே அவருடைய வீட்டுக்குள்ள நுழையிறாருங்க. இவர் நுழைஞ்சிருக்கக்கூடிய காட்சி பார்த்துருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே இந்த பையன் காலையிலேருந்து சாயங்காலம் வரை வீட்டில் கூட தானே இருந்தான், எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த காட்சியை பார்த்துட்டு இருந்த இந்த பாஸ்கரனுடைய நண்பர் கார்லியா பிரகாஷ், என்னடாச்சு மாப்பிள்ள, எதுக்குடாக இந்த மாதிரி வந்திருக்கிற, முகம் எல்லாமே வெறுத்துருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த பாஸ்கரன் நடந்த விஷயத்தை கூட சொல்கிறாருங்க. இதை கேட்டுட்டு அவருமே மிரண்டே போயிட்டாரு. சரிடா, மோதிரம் தொலைஞ்சா என்ன, காலையில் போய் தேடுவோம், இப்போ தேடுறதுக்கான நேரம் சரியான நேரம் கிடையாது, நீ உன்னுடைய வீட்டுக்கே திரும்பி போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனாலுமே இந்த பாஸ்கரன் இதுக்கு வந்து அடம் முடிக்க தாங்க செய்கிறாரு. நான் வீட்டுக்கு போனேன்னா என்னை பேசியே கொண்டுருவாங்கடா, என்னுடைய அண்ணி பயங்கரமாக திட்டம், இதெல்லாம் தாங்க முடியாதனால தான் உன்னுடைய தேடி நான் வந்தேன், தயவு செஞ்சு என் கூட வந்து சுடுகாட்டுக்கு வந்து தேடி தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. உனக்கு எதுவும் பைத்தியத்தையும் எதுவும் பிடிச்சச்சா, இந்த நேரத்தில் வந்து யாராவது சுடுகாட்டு போய் தேடுவாங்களா, நீ காலையில் பார்த்துக்கலாம், நீ கிளம்பு, உன் வீட்டில் வந்து நான் பேசிக்கிறேன், யார் என்னை மீறி உன்னைய தொடுவா என்ன சொல்லுவான்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவரை வந்து வழி அனுப்புறாருங்க. அதே மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே கண்டமணிக்கு திட்டுறாங்க இந்த பாஸ்கரனை. இந்த நேரத்தில் போய் சுடுகாட்டில் போய் யாராவது தேடுவாங்களாப்பா, அறிவே இல்லையா, நீ உன்னுடைய வீட்டுக்கு கிளம்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே, நம்ம வந்து இதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வண்டியை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இவருடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்றக்காக கொஞ்சம் தூரம் தாங்க கடந்திருப்பாரு. அப்படி கொஞ்சம் தூரத்திலேயே இவருக்கு மறுபடியும் என்ன யோசனை வந்துச்சுன்னு தெரியல, சுடுகாட்டில் போய் இன்னும் ஒரு தடவை மட்டும் நம்ம தேடி பார்ப்போம், அப்படி கிடைக்கலன்னா நம்ம வீட்டுக்கே போயிருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுக்கிட்டு இவருடைய வண்டியை சுடுகாட்டுக்கிட்டே கொண்டு போய் நெருங்கி வச்சுட்டாருங்க. அப்படி வண்டியை வந்து சைஸ்டான் போட்டு நிப்பாட்டிட்டு இவர் வந்து இறங்கி அந்த சுடுகாட்டுக்குள்ளேயே உள்ளே நுழைஞ்சிட்டாரு. அப்படி நுழைஞ்சிட்டு மறுபடியும் சுற்றி முற்றி தேடுறாருங்க. அந்த மோதிரம் வந்து இவருடைய கண்களுக்கு சிக்கவே கிடையாது. அந்த சமயத்தில் திடீர்னு ஏதோ ஒரு சூறாவளி காத்தடிக்கிற மாதிரி தாங்க பலமாக காத்தடிக்குது. என்னடா அது காற்று பலமாக அடிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒரு ஆண்மகன் ஓன்னு அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அந்த சமயத்தில் யாரோ ஒரு நபர் வந்து தம்பி கொஞ்சம் திரும்பி பார்ப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்புறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு வயதான நபர் தாங்க நிற்கிறாரு. அவரை பார்த்த அதிர்ச்சியில் இவருக்கு இறக்குலையும் நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த நபருடைய தோற்றம் தாங்க அந்த மாதிரி தாங்க மிரளக்கூடிய ஒரு தோற்றமாக தெரிஞ்சிருக்குது. ஏன்னா அவருடைய போட்டிருக்கக்கூடிய அந்த உடைகள் இருக்கு இல்லையா, அவருடைய தோளில் எந்த ஒரு சட்டையும் இல்லைங்க, வேஷ்டி மட்டும் தாங்க கட்டி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய முகம் இருக்கு இல்லையா, ஏதோ முக்காடு போட்ட மாதிரி தாங்க முக்காடு போட்டிருக்காரு, மூக்கில் 2 பஞ்சு வச்சிருக்கிறாரு, டெட் பாடி மாதிரி வந்து நிற்கிறாரு. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து உத்து பார்த்துருக்காரு. ஆனாலுமே அந்த இருட்டில் வந்து அவருடைய முகத்தோட்டம் எதுவுமே தெரியல அப்படின்றதுக்காக இவருடைய செல்லை வந்து பாக்கெட்டில் போட்டு கொண்டு வந்துருக்காரு இல்லையா, அந்த செல்லை எடுத்து டார்ச் லைட் ஆன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க செல் எடுக்கிறாரு. ஆனா இவரோட வச்சிருக்கக்கூடிய அந்த மொபைல் வந்து எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு இவருக்கே தெரியல. ஆன் பண்ணி பார்க்கறாருங்க. இவருடைய டச் போன் வந்து ஆனே ஆகவே இல்லை. அடுத்த நிமிஷமே அங்கே நிற்கக்கூடிய அந்த நபர் வந்து என்ன சொல்றாருன்னா, தம்பி எனக்கு ஒரு விபத்து ஆயிடுச்சு, தலையில பலமா அடிபட்டுருச்சு, அதனாலதான் முக்காடு போட்டு வச்சிருக்குது, நீ வந்து என்னுடைய கிராமத்துல இறக்கி விட்டுரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. என்னங்கயா சொல்றீங்க, இந்த நேரத்தில் போய் உங்களை கிராமத்தில் இறக்கி விட சொல்றீங்க, நீங்க எதுக்கு சுடுகாட்டுக்கு வந்தீங்க, என்னுடைய மோதிரம் காணா, அதை தேடணும் அப்படின்றக்காக தான் நான் வந்தேன், ஆனா உங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அங்கே நிற்கக்கூடிய அந்த வயதான நபர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய உறவுக்காரர் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார்ப்பா, அவரை பார்க்கறக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உடனே இவருக்கு ஒரு விஷயம் புரிதட்ட ஆரம்பிச்சிருக்குது. ஒருவேளை பிரகாஷோடைய அப்பா வந்து இறந்து போயிட்டார் இல்லையா, அதை பார்க்கறக்காக தான் இந்த நபர் வந்திருப்பார் போல. சரி, இவர் எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி கேட்போம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு, ஐயா நீங்கள் எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது அந்த வயதான நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதே கிராமம் தான்ப்பா, நீ வந்தே இல்லையா, அந்த வந்த பாதையிலேயே கொண்டு போய் என்னை வந்து விட்டுரு, அந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே என்னுடைய வீட்டுக்கிட்டே நான் வண்டியை நிப்பாட்டுன்னு சொல்கிறேன், அதனால் நீ வந்து கரெக்டாக அந்த இடத்துல நிப்பாட்டிடு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரிங்கய்யா வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வண்டிக்கிட்டே அவர் கூட்டிகிட்டு போய் வண்டியிலே அவர் வந்து லிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஏற்றிக்கிட்டு இவர் வந்து அந்த சுடுகாட்டை தாண்டி கிளம்பிட்டு இருக்கிறாருங்க. சரியாக ஒரு 1/2 கிலோமீட்டர் கடந்திருக்குங்க. அவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சாலை பகுதியில் தாங்க இவருடைய வண்டி வந்து போயிட்டு இருக்குது. அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது, உங்களை முன்ன பின்ன நான் பார்த்ததில்ல, உங்களுடைய முகத்தோற்றமும் எனக்கு வந்து சரியா இருட்டில் வந்து தெரியல, என்னை எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பாஸ்கரன் பேசினபடியே போயிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் வண்டிக்கு பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அந்த வயதான நபர் என்ன சொல்றாருன்னா, உன்னை எனக்கு நல்லா தெரியும்பா, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வந்து எப்படி என்னை பார்க்க தான் போற, என்னோட வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுரு அப்படின்ற மாதிரி தாங்க, இதான் என் இடம், நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உடனே வண்டியை வந்து சடனாக பிரேக் போட்டுட்டு அந்த வயதான நபரை இறக்கி விட்டுருக்காருங்க. அப்படி இறக்கி விட்ட அடுத்த நிமிஷமே இவருக்கு நெஞ்சமெல்லாம் பதற ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவர் வண்டி நிப்பாட்டி இருக்கக்கூடிய இடம் வந்து வேற எந்த இடமும் கிடையாதுங்க.
இவருடைய நண்பர் பிரகாஷோடைய அப்பா இறந்து போனார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கு முன்னாடி தாங்க வண்டி நிப்பாட்டி இருக்கிறாரு. அப்படி வண்டி நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து போகக்கூடிய காட்சியை பார்த்த உடனே இவருக்கு கொலையே நடுங்கி போயிருச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த தலையில் வந்து முக்காடு மாடி போட்டுக்கக்கூடிய அந்த வயதான நபர் இருக்கார் இல்லையா, அவர் வேறு எங்கேயும் போகலை, இந்த பிரகாஷோடைய வீட்டுக்குள்ளே தாங்க போகிறாரு. பிரகாஷோடைய வீட்டுக்குள்ளே போகிறாரே, இவர் யாராக இருக்கும், ஒருவேளை அவங்களுடைய உறவினர்களாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சபடி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே படுத்துக்கக்கூடிய வெளியே ஆட்கள் வந்து படுத்திருக்காங்க, இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களெல்லாம் அசால்ட்டாக தாண்டி அவங்க மேலே ஏறி நடக்கிற மாதிரி தாங்க போயிட்டு இருந்திருக்கிறாரு. சடனாக அந்த காட்சியை பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்ணணும்னே தெரில. அடுத்த செகண்டே இவர் வந்து அந்த வண்டியை விட்டு இறங்கி இவருடைய நண்பருடைய வீட்டுக்கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே போயிட்டு இருந்தார்களே ஒரு வயதான நபர், அவர் எங்கே போனார்னே தெரில, டிசப்பேர் ஆன மாதிரி தாங்க மறைஞ்சு போயிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே கத்தி வந்து கூப்பாடு போட்டு எழுப்பி விடுறாரு. அதே சமயத்தில் உள்ளே தூங்கிட்டு இருக்கக்கூடிய பிரகாஷ் வந்து வெளியே வந்திருக்கிறாரு. என்னாச்சு மாப்பிள்ள, நீ இன்னும் போகலையா, மறுபடியும் எதுக்காக என் வீட்டுக்கு வந்து அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது இவர் நடந்த விஷயத்தை பூரா அப்படியே சொல்கிறாருங்க. இல்லைடா, நீயும் உன்னுடைய சொந்தக்காரங்களும் என்னை எவ்வளவோ திட்டி வீட்டுக்கு போக சொன்னீங்க, ஆனால் நான் சுடுகாட்டுக்கு போய் மறுபடியும் ஒரே ஒரு தடவை மோதிரத்தை தேடி எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக துணிச்சலோடு போனேன். ஆனால் அங்கே ஒரு வயதான நபர் தலையில் முக்காடு போட்டுட்டு மூக்குல 2 பஞ்சை வச்சுக்கிட்டு மேலே வந்து சட்டையே இல்லாமல் வெறும் வேஷ்டி மட்டும் தான் கட்டியிருந்தாரு. அவர் வந்து எனக்கு வந்து லிஃப்ட் கொடு அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டார். சரி நானும் வாங்கன்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு போனேன். கரெக்டாக உன் வீட்டுக்கிட்ட வந்து இறக்கி விட சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அந்த வயதான நபர் எங்கே போவார்னு பார்த்தா உன் வீட்டுக்குள்ளே தான்டா போனார் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பிரகாஷ் மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. என்னப்பா சொல்கிறோம், நாங்கள் எல்லாருமே இங்கே தானே படுத்து தூங்கிட்டு இருக்கோம், எங்களை தாண்டி போகிறா இருந்தால் எங்களை மிதிச்சுட்டு தானே போகணும், அப்படி மிதிச்சுட்டு தான் எங்களுக்கு வந்து வலிச்சிருக்கும்ல, அந்த உணர்வு கூட எல்லாமே நாங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கோம், என்னடா உளறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. இல்லை நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க, அது வாஸ்தவம் தான், ஆனால் உங்கள் மேலேயே அந்த நபர் வந்து ஏறிட்டு போனார் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட அனைவருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க. உடனே அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போய் சல்லடை போட்டு தேடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து உள்ளுக்குள்ளே வந்ததா எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. அதன் பிறகு வந்து சத்தம் போட்டுட்டு, டே பாஸ்கரா, உனக்கு வந்து பைத்தியம் தாண்டா பிடிச்சிருச்சு, நீ முதலாக சரக்கு அடிச்சா இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, நீ வீட்டுக்கு கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஆனாலுமே இந்த பாஸ்கரன் சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேலே நீ சொன்னால் கேட்க மாட்டேன், நான் உன்னுடைய அண்ணனுக்கே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய அண்ணனுக்கே கால் பண்ணியிருக்கிறாரு. அப்படி அண்ணனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொன்னதுக்கு பிறகு அவங்களுடைய அம்மாவுமே திட்டுறாங்கங்க. அதே மாதிரி பாஸ்கரனுடைய அண்ணனை வந்து அவங்களுடைய அம்மா வந்து கண்டமணிக்க திட்டி, இதுக்காக தான் அவனை வந்து இந்த நேரத்தில் சுடுகாட்டுக்கு அனுப்ப வேணான்னு சொன்னேன், சொல்ல கேட்காம நீ பாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேல, நீயே போய் அவனை வந்து கையோட கூட்டுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பாஸ்கரனுடைய அண்ணன் வந்து இந்த பிரகாஷுடைய வீட்டுக்கே வந்திருக்காருங்க, இந்த துக்கம் நடந்த வீட்டுக்கே. அப்படி வந்துட்டு இந்த பாஸ்கரனை வந்து கையை பிடிச்சி எடுத்துட்டு வாடா போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டுருக்காரு. அப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது எதர்ச்சியாக இந்த பாஸ்கரன் திரும்பி பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புறத்திலே இந்த பிரகாஷோடைய வீட்டுக்கு பக்கத்திலே பிரகாஷ் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் நின்று இருக்காங்க இல்லையா, அதுக்கு பக்கத்திலே ஒரு திட்டு மாதிரி சின்ன ஒரு திண்ணை இருந்திருக்குது. அந்த திண்ணையிலேயே இவர் ஏற்கனவே பார்த்தார் இல்லையா, சட்டையே இல்லாமல் வெள்ளை வேஷ்டியோட தலையில் வந்து முக்காடு போட்ட மாதிரி மூக்கில் 2 பஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நபர் அப்படியே தத்ரூபமாக உட்காந்துருக்கிறாருங்க. இதை பார்த்த இவருக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சு. டேய், நான் சொல்ல நீ நம்பல, உன் பக்கத்தில் தாண்டா உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே உட்காந்துருக்கக்கூடிய நபருடைய முகத்தோட்டம் நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அப்போதாங்க தெரிஞ்சிருக்குது அந்த திண்ணையில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர் வேறு யாருமே கிடையாது, இறந்து போனார் இல்லையா பிரகாஷோடைய அப்பா, அவர் தாங்க இங்கே தத்ரூபமாக உட்காந்துருக்கிறாரு. இந்த காட்சியை பார்த்த உடனே பயம் இருந்தாலுமே ஆண் கத்திக்கிட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. டே, உன்னுடைய அப்பா தாண்டா நான் பார்த்தது, உன் அப்பா தாண்டா உன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. இதை கேட்ட உடனே அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன பேசிட்டு இருக்கான், ஏற்கனவே துக்கம் நடந்துருச்சு, நாங்கள் எல்லாருமே வேதனையில் துடிச்சுட்டு இருக்கிறோம், இந்த பையன் பேசுறத கொஞ்சம் கூட எங்களால் கேட்டுக்கவே முடியல, உங்களுடைய தம்பியை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் ஒரு சேர வந்து கத்திட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த காட்சியை வேடிக்கை பார்த்துட்டு பிரகாஷ்க்கு என்ன பண்ணணும்னு தெரியல. டே, நான் ஏற்கனவே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், நீ வேற தேவையில்லாமல் பேசி என்னுடைய அப்பா வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி உளறிட்டு இருக்கிற, தயவு செஞ்சு போயிடுறா, இல்லைன்னா நம்மளுடைய பழக்க வழக்கத்தையே முறிச்சு விட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. நான் இவ்வளோ சொன்னாலும் நீ நம்ப மாட்டேல, நான் வந்து வேணும்னே சொல்லலடா, போதையில் சொல்லலடா, உன்னுடைய அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்காரா, இங்கே பாடுறா அப்படின்ற மாதிரி இருக்க சொல்லிகிட்டே இருந்திருக்காருங்க. இதை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பாஸ்கரனுடைய அண்ணனுக்கு வந்து கோபம் வந்து உச்சத்துக்கு வந்திருக்குது. எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கழுத்தை மட்டும் சேர்த்து ஒரு அடி போட்டுருக்காருங்க. ஒழுங்கு மரியாதையை வண்டிக்கு பின்னாடி ஏறி உட்காரு, நம்ம வீட்டுக்கு போவோம், நம்ம குடும்ப கௌரவத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அவர் வண்டியில் ஏற்றிக்கிட்டு அப்படியே கூட்டிகிட்டே அவருடைய வீட்டுக்கு வந்திருக்காருங்க. அப்படி வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பாஸ்கரனுடைய அம்மா திட்டுறாங்க, இவனுடைய அண்ணி திட்டுறாங்க. ஆனால் யார் திட்டியுமே இந்த பாஸ்கரன் கொஞ்சம் கூட இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கிட்டு மாறா பேசவே கிடையாதுங்க. ஆனால் அப்படி அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தினர் எல்லாருமே திட்டியுமே இந்த பாஸ்கரன் கொஞ்சம் கூட அவர் வந்து அக்செப்ட் பண்ணவே கிடையாது. நான் பார்த்தது உண்மைதான், பொய் கிடையாது, அங்கே பிரகாஷோடைய அப்பா வந்து தத்ரூபமாக உட்காந்துருந்தாரு, இதை ஏன் யாருமே நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ சொன்னது உண்மையாகவே இருக்கட்டும், அந்த அரப்பவுன் மோதிரம் கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லாட்டி கிடைக்காம சனியை தொலைஞ்சாலும் தொலைஞ்சிட்டோம்,
நமக்கு அந்த மோதிரம் கூட தேவையில்லை, உன் உசுறு தான் முக்கியம், வந்து படுத்து தூங்கு, காலையில் போய் தேடிக்கோ, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பாஸ்கரனுமே இவங்க யார்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது, நம்ம பேசாமல் படுத்து தூங்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய ரூமில் படுத்து தூங்கியிருக்கிறாருங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சு தோராயமாக ஒரு 6:30 மணி இருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே முழிச்சிருக்கிறாங்க. அப்படி முடிச்சதுக்கு பிறகு இந்த பாஸ்கரனுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு வாசலுக்கு வெளியவே ஒரு கோலத்தை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அப்படி நுழையும் பொழுது இவங்களுடைய கணவர் தான் உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு எதர்ச்சியாக கிராஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுடைய கணவர் அடிக்கடி வெளியூர் போயிடுவாருங்க 2வது மனைவியை பார்ப்பதற்காக. எப்பயாச்சும் தாங்க இவங்களுடைய வீட்டுக்கே வருவாங்க. அதனால இவங்களுக்கு எப்போ வருவார் எப்போ போவார்ன்றதே தெரியாது. அதனால தான் தன்னுடைய கணவர் விடிய காலையில் வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த சோபா கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆண்மகனுடைய சத்தம் கேட்குது. சுமதி ஒரு காஃபி போட்டு கொண்டு வாமா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே சுமதியா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க டக்குன்னு திரும்பிடுறாங்க. திரும்பின அடுத்த செகண்டே இவங்க ஆடி போயிட்டாங்க. உடனே இங்கே பாடுறா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பாஸ்கரனுடைய அம்மா சத்தம் போட்டுருக்குறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே பாஸ்கரன், அவங்களுடைய மனைவி, அவங்க கடைசி தங்கச்சி இருக்காங்க இல்லையா, எல்லாருமே நெருங்கி வந்துட்டாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அவங்க அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சோபாவில் உட்காந்துருக்கக்கூடிய நபர் வேறு யாருமே கிடையாதுங்க, இந்த பாஸ்கரன் தாங்க உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்காந்துருக்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே மிரண்டு போகலைங்க. ஆனால் அவர் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் தாங்க மிரண்டு போயிருக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டுக்கிட்டு கண்ணில் ஒரு ஓட்டை கண்ணாடி மாட்டிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சு படிச்சுட்டு இருக்க மாதிரி தாங்க படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அதே சமயத்தில் சுமதி அப்படின்ற பேரை சொன்னார் இல்லையா, அந்த சுமதின்ற பேர் இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்க்குறாங்க. உடனே பாஸ்கரனுடைய அண்ணன் கண்டமணிக்கு திட்டிட்டு இருக்கிறாரு. உனக்கு என்னடா ஆச்சு, எதுக்குடா கிறுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கிற? அப்பாவோட சட்டை வேஷ்டி எடுத்து போட்டது மட்டும் இல்லாமல் ஓட்ட கண்ணாடியை தூரமாக தூக்கி வீசிட்டு இருக்கிறாரு. அந்த கண்ணாடியை உன்னோட கண்ணில் மாட்டிட்டு எதுக்கு அப்படி விகாரமாக உட்காந்துருக்குற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்க இந்த நபர் எந்த ஒரு பதிலுமே சொல்லலைங்க. அதாவது இந்த பாஸ்கரன் பதிலே பேசவே இல்லை. மறுபடியும் சொன்னதே தாங்க சொல்கிறாரு. சுமதி ஒரு காஃபி கொண்டு வாமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. என்னடா ஆச்சு இவனுக்கு, ஏன்டா அப்படி கிருத்தனமாக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பாஸ்கரனுடைய அம்மா அவங்களுடைய மூத்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுதே இந்த பாஸ்கரனுடைய அண்ணனுக்கு விஷயம் புரிதட்ட ஆரம்பிச்சுக்குது. இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா சாதாரணமாக நடக்கிற மாதிரி தெரியல, ஏதோ தண்ணி அடிச்சு நேற்று போதையில் வரலான்னா அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னா இவனோட உடம்புல ஏதோ ஒரு ஆன்மா அடிச்சிருக்கும் போல அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகம் வந்திருக்குது. அதே சமயத்தில் இந்த சுமதின்ற பெண்மணி யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக டவுட் இவருடைய ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா பிரகாஷ், அந்த பிரகாஷோடைய மொபைல் நம்பருக்கே கால் பண்ணுறாருங்க. அப்படி கால் அட்டன் பண்ண உடனே இந்த பாஸ்கரனுடைய நண்பரான இந்த பிரகாஷ் என்ன சொல்கிறாருன்னா, சொல்லுங்கண்ணா எல்லா போதையெல்லாம் தெரிஞ்சிச்சா, இப்போயாவது கரெக்டாக இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது இந்த பாஸ்கரனுடைய அண்ணன் என்ன கேட்குறாருன்னா, ஒரே ஒரு வார்த்தை தாங்க கேட்குறாரு, உன்னுடைய அம்மாவுடைய பேர் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. எதுக்கு நான் இந்நேரத்தில் என்னுடைய அம்மாவோட பேர் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நீ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே இந்த பிரகாஷ் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவருக்கு மறுபடியும் கொலையே நடுங்கி போயிருக்குது. அப்படி என்ன சொல்லிக்காருன்னா, இந்த பிரகாஷ் என்னுடைய அம்மாவுடைய பேர் சுமதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அடுத்த செகண்டே இவருடைய காதில் வச்சுக்கக்கூடிய அந்த ஃபோனை தூரமாக வச்சுட்டு இவங்களுடைய அம்மா ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துருக்கிறாருங்க. மறுபடியும் எதிர்ப்புறத்தில் இவருடைய நண்பர் பிரகாஷ் இருக்கார் இல்லையா, அவர் பேசக்கூடிய சத்தம் கேட்ட உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொஞ்ச நேரத்திலேயே என்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வாங்க பிரகாஷ், நீ மட்டும் வேணாம், நீயும் உன்னுடைய அம்மாவும் சேர்ந்து வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. எதுக்காக என்னையும் என்னுடைய அம்மாவும் வர சொல்கிறீங்க? எங்கள் வீட்டுக்கு ஆல்ரெடி துக்கம் நடந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும், உறவுக்காரங்களாம் நிறைய பேர் வந்திருக்காங்கண்ணா, அதனால் இன்னைக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதோட தலை போகிற காரியம்டா, நீ கிளம்பி வா, உன்னுடைய அம்மாவையும் கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதன் பிறகு ஃபோன் கால் எதுவுமே பேசாமல் அப்படியே கட்டு பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே இந்த பிரகாஷ் அவங்களுடைய அம்மா இவங்களுடைய வீட்டுக்கே சேர்ந்துருக்காங்க. அப்படி வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே இந்த பிரகாஷ் இருக்கார் இல்லையா, அவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம், இவருடைய நண்பர் உட்காந்துருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாருங்க. பொதுவாக இந்த பாஸ்கரனை பொறுத்த வரைக்கும் அவர் வேஷ்டி சட்டையே போட மாட்டாருங்க, எப்பொழுதுமே ஃபேண்ட் சட்டு லுங்கி கூட போட மாட்டாருங்க, லோயர் ஃபேண்ட்லாம் தெரிவார். இப்போ என்ன புதுசாக வேஷ்டி சட்டையோட உட்காந்துருக்கான், அது மட்டும் இல்லாமல் கண்ணில் வயதான நபர் மாதிரி கண்ணாடி போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னாச்சுடா, ஏன்டா அப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பாஸ்கரனுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அம்மா பேர் சுமதி தானே, உனக்கே இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்ன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இது எதுவுமே புரியாமல் பாஸ்கரனுடைய நண்பர் பிரகாஷ் அவங்களுடைய அம்மா எல்லாரும் ஒத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே இந்த பாஸ்கரன் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய சொற்களை கேட்டு இந்த பிரகாஷுடைய அம்மாவுக்கு இறக்குள்ளேயே நடுங்கி போயிடுச்சு. அப்படி என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்கரன் அவருடைய குரலே பேசலைங்க. சுமதி ஒரு காஃபி போட்டு கொண்டு வா, இங்கே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட எல்லாத்தையும் நான் கேட்டு பார்த்துட்டேன், யாருமே தரமாட்டுறாங்க, நீயாவது கொண்டு வாமா அப்படின்ற மாதிரி தாங்க வேற ஒரு துணியில் பேசியிருக்கிறாரு. இந்த குரல் வளத்தை கேட்ட உடனே இந்த பிரகாஷுடைய அம்மாவுக்கும் பிரகாஷுக்குமே தெரிஞ்சிருக்குங்க, இது வேற யாருடைய குரலும் கிடையாது, பிரகாஷுடைய அப்பாவுடைய குரல் தான் அப்படின்றது. உடனே இந்த பிரகாஷுடைய அம்மா ஓன் அழுதுகிட்டு இந்த பாஸ்கரனுடைய காலுக்கிட்டே விழுந்திருக்காங்க. என்னங்க எதுக்குங்க இந்த பையனை பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி தாங்க பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு,
அவங்களுடைய கணவருடைய ஆன்மா தான் இந்த பையனோட உடம்புல இருக்குது அப்படின்றது. தன்னுடைய அம்மா செய்யக்கூடிய காரியத்தை பார்த்த உடனே இந்த பிரகாஷ்க்கு ஒன்றுமே புரியல. அப்பாவுடைய குரல் வளம் கேட்டுச்சு சரி, ஆனால் எப்படி தன்னுடைய அப்பாவுடைய ஆன்மா தான் இந்த பையனோட உடம்புல இருக்குது அப்படின்றது வந்து இவங்க எப்படி யூகிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. அந்த சமயத்திலே இந்த பாஸ்கரன் வந்து இவங்களுடைய இந்த பிரகாஷ் இருக்கார் இல்லையா நண்பர், அவரை பார்த்த உடனே ஓன் அழுகுறாங்க. டே கொஞ்சம் பக்கத்தில் வாடா அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடி பேசியிருக்கிறாங்க. அப்போ தாங்க இவருக்குமே கன்ஃபார்ம் ஆகியிருக்குது தன்னுடைய அப்பாவுடைய ஆன்மா தான் தன்னுடைய நண்பன் மேலே ஏறி இருக்குது அப்படின்றது. உடனே இந்த இருவருமே அவருடைய காலடியில் போய் உட்காந்தபடி அழுதுட்டு இருக்கிறாங்க. எதுக்குங்க திரும்பவும் இந்த பையனுடைய உடம்புல வந்துருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா, எதுவும் எங்ககிட்ட சொல்லணுமா, எதுக்காக இந்த பையனை பயமுறுத்துனீங்க, இரவு நேரத்திலேயே சொன்னானே நாங்கள் எதுவுமே நம்பவே இல்லையே, எதுக்காக திரும்ப வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த பிரகாஷோடைய அப்பாவுடைய ஆன்மா வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு அவங்களுடைய நெஞ்சமெல்லாம் பதற ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படி என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து பல கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் இருந்தாலுமே நான் இப்போ சேர்த்து வச்ச காசு பூராமே வந்து நஷ்டமாக தான் போயிட்டு இருந்துச்சு, எந்த ஒரு தொழிலுமே நிலையா இல்லை, அதனால தான் என்னுடைய குடும்பமே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்துச்சு, என்னுடைய பையனுடைய வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ணுன்றதே தெரியல, அதனால தான் அவங்ககிட்டயே சொல்லாமல் உங்ககிட்டயே சொல்லாமல் பீரோவில் என்னால் முடிஞ்ச பணத்தை வந்து சேர்த்து வச்சிருக்கிறேன், அந்த பணத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது மறுபடியும் அதே தாங்க சொல்கிறாரு. பீரோவில் வந்து ஒரு லாக்கர் இருக்கு இல்லையா, அந்த லாக்கர்லேயே வந்து ஒரு மூலையில் என்னால் முடிஞ்ச தொகையை சேர்த்து வச்சிருக்கேன், அதில் குறைஞ்சது ஒரு 1.5 லட்சம் கிட்ட இருக்கும், அந்த பணத்தை எடுத்து உங்களுடைய உதவிக்கு வச்சுக்கோங்கம்மா, இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பையனுடைய உடம்பையே ஆக்கிரமிப்பு பண்ணேன், நான் எப்படி இந்த விஷயத்தை உங்ககிட்ட வந்து கொண்டு சேர்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த பையன் வந்து மோதிரத்தை தேடி அந்த சுடுகாட்டுக்கே வந்து என்னுடைய சமாதிக்கிட்டே என்னை பார்த்தான். முதல் தடவை பார்க்கும்பொழுது இவனை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் இவனுடைய மோதிரத்தை நான் தான் எடுத்துகிட்டு போய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டினான். ஆனால் அப்படி என்னை திட்டுமே வேணும்னா நான் ஒருத்தர் கூட கோபத்தை காட்டவே இல்லை. என்ன காரணம், இந்த பையன் வந்து என்னுடைய பையனுடைய நெருங்கிய நண்பன் இல்லையா, இவனுக்கு போய் நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேனா, அதனால தான் இவனும் என்னுடைய பையனாக நினச்சிக்கிட்டு இவன் பேசின வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கூட காதலி கேட்காம அப்படியே மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதே சமயத்தில் நான் இதுக்காக தான் வந்தேன், வேறு யாரையும் தொந்தரவு பண்ணுறதுக்காக வரல, நான் வந்த காரியம் முடிஞ்சிருச்சு, நான் இந்த உடம்பை விட்டே போயிடுறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், இந்த பையன் வந்து மோதிரத்தை தொலைச்சான் இல்லையா, அந்த மோதிரம் வேறு எங்கேயும் கிடையாது, என்னுடைய சமாதியிலேருந்து ஒரு 4 சமாதி தாண்டி ஒரு அரச மரம் இருக்குது, அந்த அரச மரத்துக்கு கீழேயே 30 மண்டி போயிருக்கு இல்லையா, அதுக்கு இடையில தான் இவனுடைய தங்க மோதிரமே கிடக்குது, அந்த மோதிரத்தை யாருனாலும் எடுக்க முடியாது, அதை எடுக்க முடிஞ்ச ஒரே ஆள் பாஸ்கர்னால மட்டும்தான் முடியும், அவனுக்கு நான் காவலாக இருப்பேன், நான் இந்த உடம்பு விட்டு போன உடனே நீங்கள் அந்த மோதிரத்தை போய் தேடி எடுத்துக்கோங்க, அதே மாதிரி உங்களுக்காக நான் ஒதுக்கி வச்சுக்கக்கூடிய அந்த பணத்தை பீரோ லாக்கர்லேருந்து எடுத்து வச்சுக்கோங்கம்மா, என் பிள்ளையை நல்லா பார்த்துக்கோ, பிரகாஷ் உன்னுடைய அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க சத்திய வாக்கு வாங்கிக்கிட்டு இவருடைய உடம்பு விட்டு டக்குன்னு டிசப்பியர் ஆகிக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த பாஸ்கரன் வந்து இயல்பான நிலைமைக்கு மாற ஆரம்பிச்சிருக்காருங்க. அவருடைய உடம்புல ஆன்மா வந்ததுக்கான அறிகுறி எதுவுமே அவருக்கு தெரியவே தெரியாதுங்க. என்ன நடந்துச்சுன்றது ஒன்றுமே புரியவே இல்லை. அந்த விஷயத்தை இவங்க யாருமே அவர்கிட்ட காட்டிக்காமல் அத்தனை பேர் பக்கத்துலாங்க சூழ நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கங்க. என்னாச்சு, எதுக்காக இப்படி எல்லாருமே வந்துருக்கீங்க, எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதா, உன்னுடைய மோதிரம் கிடச்சிருச்சுன்னு சொன்னாங்க, உன்னுடைய மோதிரம் சுடுகாட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சமாதி கிட்ட தான் இருக்குது, நீ வா கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாஸ்கரனுடைய அண்ணன் பிரகாஷ், இந்த பாஸ்கரன் 3 பேருமே ஒரே வண்டியிலே ஒரு சேர அந்த சுடுகாட்டுக்கே போகிறாங்க. அப்படி சுடுகாட்டுக்கே போயிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த அரச மரத்துக்கு கீழே பார்க்கும்பொழுது அந்த அரப்பவன் தங்க மோதிரம் அங்கேயே தாங்க கிடந்திருக்குது. அப்போ தாங்க இந்த பாஸ்கரனுடைய அண்ணனுக்குமே தெரிய வந்திருக்குது, அந்த ஆன்மா சொன்னது எல்லாமே உண்மைதான், உண்மையிலேயே புனித ஆத்மா தான் அப்படின்ற மாதிரி தாங்க புரிய வந்திருக்குது. அடுத்த செகண்டே இந்த பிரகாஷ் அப்படின்றவர் உங்களுடைய அப்பாவுடைய சமாதிக்கு கீழேயே சம்மணங்கால் போட்டு உட்காந்துட்டு ஓன்னு நெஞ்சிலே அடிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்பா என்னை விட்டு போயிட்டேப்பா அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுட்டு இருந்துருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இந்த பாஸ்கரனுடைய அண்ணன், நீ அதுக்கெல்லாம் எதுக்குமே கவலைப்படாத, உங்களுக்கு நான் இருக்கோம்டா, என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து கேட்டுவா, நான் எதுவாக இருந்தாலும் உனக்கு வந்து உதவியாக செஞ்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்திய வாக்கு கொடுத்துருக்குறாருங்க. அதன் பிறகு தாங்க இந்த 3 பேருமே இவங்களுடைய வீட்டுக்கே திரும்பி வந்திருக்கிறாங்க. அந்த சம்பவத்திலேருந்து இப்போ வரைக்கும் இவங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல், அமானுஷத்தால் எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2022 காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தில் வந்து ஆன்மாக்கள் இருக்குது இல்லை அப்படின்றது வந்து 2வது பட்சமாக இருந்தாலுமே ஒரு புனித ஆத்மாவால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் தொலைச்ச மோதிரத்தையே கிடைக்கிறதுக்காக ஒரு பக்கபலமாக ஒரு உறுதுணையாக அந்த ஆன்மா இருந்திருக்கு அப்படின்றது இப்போ வரைக்கும் என்னுடைய நெஞ்சமெல்லாம் நினச்சாலே நெகிழ வச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. இந்த சம்பவத்தை சேர்ப்பினிய பாஸ்கரனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. அதே மாதிரியே இப்போ வரைக்கும் இந்த பாஸ்கரனுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா, அவருடைய கடையில் தாங்க ரெகுலராகவே இந்த பிரகாஷ் அப்படின்றவர் வேலை பார்த்துருக்கிறாருங்க. அவருக்கு உண்டான உண்மையான சம்பளத்தை கொடுத்து அவருடைய திருமணத்துக்குமே நிறைய உதவி செஞ்சுருக்காங்க இந்த பாஸ்கரனுடைய அண்ணனுமே. மீண்டும் இது போல தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.